ரோகிணி தேட்டர்ல தான் இருக்கும். செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா காசி தேட்டர்ல தான் இருக்கோம். ஆக்சுவலா இந்த படம் ஜனவரி மாசமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஜனநாயகன் அப்ப தளபதி விஜய்னு ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்ப சிஎம் விஜய்னு ரிலீஸ் ஆகுது. இது இங்க இருக்க ஒரு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். ஆல்ரெடி இங்க பேனர் ஃபிளெக்ஸ்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம உள்ள போய் பார்த்தோம். பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா இப்பதான் ஏறிட்டு இருக்கு. இந்த செலிப்ரேஷனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடைசி படம் அப்படிங்கும் போது டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காது, பாதி பேர் டிக்கெட்டுக்காக அங்க நின்றுகிட்டே தான் இருந்தாங்க. நம்மளாடி பார்க்க முடிஞ்சு. ஏன்னா ஆன்லைன் டிக்கெட் இப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமலா தேட்டர்ல இருந்து ட்வீட் போடுறாங்க. ரோஹிணி தேட்டர்ல வந்து ஒன்லி ஆன்லைன் டிக்கெட் மட்டும் தான், கவுண்டர் டிக்கெட் கிடையாது, புக் மை ஷோல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம் தான். அதுவும் விஜய் சாரோட படம் அப்படிங்கும்போது அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு இந்த பார்ட்டி அந்த பார்ட்டிங்க எல்லாம் தாண்டி எத்தனை வருஷம் ஒரு மனுஷன் நம்ம ரசிச்சிருக்கோம். அவரோட கடைசி படம், இதுக்கப்புறம் படம் நடிக்க போட்டாரு அப்படிங்கும்போது அது ஒரு எமோஷன் தானே. ஸோ அந்த எமோஷனை வந்து இங்கே பார்க்க முடியுது. எல்லாம் யாரை கேட்டாலுமே ப்ரோ கடைசி படம் ப்ரோ, அதனால வந்து பார்க்கணும் ப்ரோ, எப்படியாவது பார்த்துக்கணும் ப்ரோ அப்படிங்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி வாங்க. அதுல இன்னொரு விஷயமும் என்ன இருக்கு, என்னன்னா ஒரு படம் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. அது ரொம்ப முக்கியம். அதை நம்மளாட்டி கண்ணுக்கு நேரம் பார்க்க முடியுது. ஜஸ்ட் நான் இந்த இது வந்து இப்பதான் ஏத்திருக்காங்க. ஆக்சுவலா நைட்டு வந்து இதுலயுமே ஃபிளெக்ஸ் ஏற போகுது. இப்போ ஆல்ரெடி இந்த சந்து ஃபுல்லா ஏத்திட்டாங்க, இந்த சந்து ஃபுல்லா ஏத்திட்டாங்க. காசி தேட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இப்போ ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்ததுனால அதை பார்த்தேன். ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும், ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியெல்லாம் லவுத்துட்டு காமனாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஒரு தளபதி ரசிகரா நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மனுஷனோட கடைசி படம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும். இதில் நிறைய டாக்ஸ்லாம் போது கிளைமேக்ஸில் வந்து பிடிஎஸ்லாம் ஆட் ஆன் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் டாக் ஆப் கிரியேட் ஆகுது. அது என்னங்கிறத நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். டிக்கெட்டு கிடைக்காம அடிச்சுக்கிறாங்கன்னா எங்கே டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. லைக் காசி தேட்டரோட லைவ் விசிட் வந்து நம்ம பார்த்தோம்னா அது லிட்டரலாக எனக்கு வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த ஃப்ளெக்ஸி பேனர்லாம் ஏற்றுவாங்க. அதில் ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும். அந்த எமோஷனை இங்கே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ரோகிணி தேட்டரில் தான் இருக்கோம். செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காசியில் எப்படி பார்த்தோமோ ஸோ அதுமாதிரி ரோகிணிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வந்து ரொம்ப தரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் லைட்டாக அப்படியே அங்கே காமிக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேனராக ஏறிக்கிட்டு இருக்கு. அங்கே கட்டடமும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படியே இங்கே லைட்டாக நான் சொன்ன மாதிரி கடைசி படம், அதாவது இங்கே இருக்க ஒருத்தருமே டிக்கெட்டுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அதை தாண்டி அந்த கடைசி படத்தில் நம்ம எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. அதை நம்மளாடி பார்க்க முடியுது. அது ஒரு சந்தோஷமும் கூட. ஏன்னா எவ்வளவோ இது வந்து நான் தான் சொன்னேன், ஜனவரி மாதம் அந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகாமல் ஸோ இவ்வளோ நாள் கடந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல சர்ச்சைகள்லாம் தாண்டி இந்த படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தானே வச்சுங்களேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வைக்கிறதே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கேயுமே உண்டுன்னு வச்சுக்கோங்க, முன்னெல்லாம் வந்து இந்த இடத்துல பேனர் வைக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து வேற இடத்துல பேனர் வச்சாங்கன்னா அந்த இடத்துல சண்டெல்லாம் வரும். அதுவுமே ஒரு சின்ன மெமரிஸ் தான் வச்சுங்களேன். இந்த மெமரிஸ்லாம் இனிமேல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக நம்ம நிறைய நாள் வந்து லீவ் போட்டிருப்போம். இந்த ஒரு நாளுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் இனிமேல் இருக்குமா அப்படிங்கிறதான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தமும் கூட. பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஊர் எந்த ஊர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதை என்ன மாதிரி எதிர்பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படம் ரிலீஸுக்கு அப்புறம் ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அட் த சேம் டைம் செலிப்ரேஷன்லேயும் நம்ம மீட் பண்ணுவோம்.